ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்குல்ல, அது அப்பப்போ தன்னுடைய சுயரூபத்தை, தன்னுடைய அடையாளத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்கன்ற பேரில் நாங்கள் யாருக்கானவர்கள், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு மக்களுக்கு அப்பப்போ அவங்க வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடையாளம் காண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் அதை நம்ம மறந்துட்டு ஓடிட்டுருக்கோம். எதற்காக என்றால், குறிப்பாக இந்த காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற அந்த தாக்குதல் இருக்குல்ல, அது வந்து ஒரு கொடிய தாக்குதல். ஒரு பெரிய அளவில் சர்வதேச டான் என்ற மாதிரி தான் இஸ்ரேல் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அப்படி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவினுடைய காலடியில் இருந்துக்கிட்டு, அமெரிக்காவினுடைய எடுபடியாக இருந்துக்கிட்டு, அமெரிக்காவுடைய கையாளாக இருந்துக்கிட்டு, எதிர் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அழிச்சு ஒழிச்சிடணுன்ற முனைப்பில் தான் அந்த பாலஸ்தீனத்தினுடைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் குறிப்பாக அது பிரச்சனை தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் வந்துட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின பிறகு முற்றாக அழித்து ஒழித்து விட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க. ஒரு பகுதி முழுக்க எல்லாமே ஒரு பக்கம் காசாவுக்குள்ளே போனாலும் காசாவில் இருந்து தான் தாக்குதல் நடத்தினாங்க. காசா பகுதி தனியாக அது வந்து இருக்குது. அதில் ஒரு பகுதி முழுக்க இராணுவ ஆக்கிரமிப்பு சுத்தமாக தரமட்டமாக்கி மக்கள் எல்லாம் நகர்ந்து மத்திய பகுதிக்கு இருந்த உடனே குறிப்பிட்ட அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் மக்களோடு தான் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் தனியாக பிரித்து எடுத்து நாங்கள் இதை செய்யணும். அதனால் மக்கள் எல்லாம் பாதுகாப்பான பகுதி, இன்னும் அந்த காசானுடைய மறுமுனை அந்த பகுதி தான் கடைசி. அதுக்கு அந்தாண்ட பக்கத்தில் இருக்கிற நாடு வேறு நாடு. அதில் எகிப்து பக்கத்தில் அவன் சுத்தமாக வந்து பெரிய அளவில் சோறு எழுப்பி தடுப்புலாம் போட்டு மின்சார கம்பியெல்லாம் வச்சு யாரும் உள்ளே நுழையாதபடி அவர் பார்த்துக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை தப்பி போகிறது அவர்களுக்கு. இந்த பக்கம் வந்து இஸ்ரேலுக்குள்ளே தான் வந்து விழணும். வேறு வழியில் அங்கே வந்து அதோட உயிரும் இருக்காது. அதனால் கடைசி அந்த துளியோடு இருக்கிற கொஞ்சம் இடத்துல போய் பாதுகாப்பாக எல்லாம் கூடாரம் போட்டு தங்கிட்டு இருக்கிறப்ப, பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா ஒன்றும் நடக்காதுன்னு சொன்ன அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல குண்டு வீசி தாக்கி 2 முக்கிய தளபதிகள், தீவிரவாத இயக்கத்தினுடைய முக்கிய தளபதிகள் 2 பேர் அங்கே இருக்கிறதாக எங்கள் தகவல் கிடைத்து, அதனால் நாங்கள் அங்கே போட்டோம். அந்த நெருப்பு பக்கத்தில் பாட்டிருந்து அதெல்லாம் ஒரு டேங்க் இருந்து அது வெடித்து சதுரி இப்படிலாம் பெரிய விபத்தாக மாறி போச்சு. இது தெரியாமல் நடந்தது தான், விபத்தாக ஒரு தற்செயலாக நடந்தது. இருந்தாலும் நாங்கள் நியாயமான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்லாம் இஸ்ரேலினுடைய அதிபர் அறிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப யோக்கியங்கள் இருக்கிறதுலேயே உலகத்திலே ரொம்ப யோக்கியமான ஒரு இது வந்து அவங்க தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் முழுக்க நாங்கள் அழித்து ஒழிப்போன்ற பேரில் மக்களை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. இயக்கங்கள் பொதுவாக எப்படியாவது ஒரு வகையில் வெளியேறிடும், தப்பிடும். எஞ்சி இருக்கிற ஒரு சில பேர் தான் வந்து இருப்பாங்க. நாங்கள் முற்றாக அழிக்கிறோன்ற பேரில் மக்களை தான் அழிக்க முடியும். அந்த இடத்துல அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ராஃபா என்ற இடத்துல தான் நடந்திருக்கு மிக கொடூரமான தாக்குதல். அது ஒரு இன அழிப்புக்கு உண்டான, அது கிட்டத்தட்ட போர் குற்றம்ன்றது பல நாடுகள் வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. எல்லை மீறி போயிட்டு இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு பல நாளுக்கு இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு 2 நாளாக. இந்த விஷயத்துக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிகளுமே எதிர்க்கணும். இல்லைன்னு நம்ம சொல்கிறத, மனிதாபிமானம் உள்ள எல்லோருமே இஸ்ரேலை எதிர்க்கணும், கண்டிக்கணும். அதை நம்ம மாற்று கருத்தே கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி இதற்காக வேண்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துது, இஸ்ரேலை கண்டித்து அப்படின்னு. இங்கே தான் நமக்கு ஒரு எண்ணம் வருதுனாக்கா, 2009 இப்போ இஸ்ரேல் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்து நீங்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே போங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி கடைசியாக பாதுகாப்பு வளையத்தின் மேலேயே வந்து குண்டுலாம் அடித்து மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதை போலவே வந்து பல மடங்கு இலங்கையில் ஈழ மண்ணில் நடந்தது. சிங்கள இனவெறி அரசு நடத்தியது. இது நல்லாவே பார்த்துருக்கோம். முழுக்க ஜெனோசைட் போர் குற்றம் அங்கே நடந்தது. மருத்துவமனைகள் மீது கேட்டதுக்கு மருத்துவமனையில் தான் தீவிரவாதிகள், அந்த புலிகள் இயக்கம்லாம் அங்கே தான் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்குது. இந்த காரணத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாங்களோ அதே காரணம், அதே சம்பவம், இது எல்லாமே 2009 நடந்தபோது இப்படியான ஒரு பெரிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்ததான்னா இல்லை. அது வேறு இது வேறு, அது வர்க்க போராட்டம் வேறு இது வேறு அப்படின்ற மாதிரி ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பங்கெடுத்துக்கிட்டது. பாண்டியன் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி அவர் தான் முதலாக காந்தி பிறந்தநாள் 2008 அப்போ வந்து இந்த மக்களுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை திரட்டி எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்த்து போர் நிறுத்தம், இலங்கையில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டிய இந்திய அரசு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற குரல் முழக்கத்தை வச்சு பண்ணாங்க. அப்போ கடுமையாக எச்சரித்தார் பாண்டியன். அது தமிழ்நாட்டு மக்கள் உணர்வை புரிந்து கொண்ட ஒரு கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ எடுக்கிறதுல ஒரு பகுதி கூட அன்றைக்கி எடுக்கலை. அதுதான் நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். ராவணாலா கூட கேள்வி எழுத்திருக்கிறோம். பிடல் காஸ்ட்ரோ ஆயுதம் எடுத்தார்னா அது ஆயுத புரட்சி, விடுதலை புரட்சி. ஹோசிமின் வந்து ஆயுதம் எடுத்து போராடினால் அது விடுதலை போராட்டம், அது வந்து விடுதலை புரட்சி.
இன்னும் மற்ற கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் ஆயுதம் எடுத்து விடுதலைக்கான போராட்டத்தை ஆயுத இயக்கமாக தொடங்கி நடத்தினா அதெல்லாம் விடுதலைக்கான போராட்டம் அப்படின்னு ஆதரிப்பாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதே விடுதலைக்கான ஆயுத போராட்டம் ஆயுத இது நடக்கிற அந்த ஈழ மண்ணில் அது மட்டும் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை எந்த விதத்தில் சரியானது? பிடல் காஸ்ட்ரோ எடுத்ததும் அதே ஆயுதம் தான், ஓசிமின் எடுத்ததும் அதே ஆயுதம், இன்னும் பல நாடுகளில் நடந்ததும் அதே போல் ஆயுத போராட்டங்கள்லாம் ஆதரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு மட்டும் ஏன் அந்த பாகுபாடு காமிச்சிது? இது ஒரு பக்கம், இவர்கள் இப்படித்தான் அப்படின்றது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலைவனமாக ஆகப்போகிறது. கிட்டத்தட்ட இது ஒரு நீண்ட நெடிய காலமான ப்ராசஸ் ஓடி இருக்கு. கர்நாடகாவில் வர தண்ணியை, காவிரி தண்ணியை நிறுத்தணும்னா வறண்டு போகும். எங்கள் பங்காளிங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள, அவங்களாம் மணலை சுரண்டி 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 நீர் வரத்தே இல்லாமல் பனைமரமும் தென்னை மரமும் பட்டு போகிற அளவுக்கு, ஆற்றுப்படுகையிலே பட்டு போகிற அளவுக்கு நாங்கள் மணலை சுரண்டிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நிரந்தரமாக பாலைவன மண்ணாக அது ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொன்று மத்திய அரசு நிறுவனம் மீத்தேன் எரிவாயு இதெல்லாம் நாங்கள் தேடி ஆராய்ச்சி பண்ண போகிறோன்னு டெல்டா பகுதியில் கிட்டத்தட்ட கால் ஊனிட்டு இருக்குது. அங்கங்கே தொலைய போட்டு அந்த மண்ணை நாசமாக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னா, இந்த பாலாத்தையும் நாங்கள் விட போகிறதில்ல, இன்னொரு அணையும் கட்ட போகிறோன்னு ஒரு 215 கோடி பாலாத்தில் ஆந்திர அரசு ப்ராஜெக்டை தொடங்கிடுச்சு. அது கட்டப்பட்டுச்சுன்னா பாலாறு சுத்தமாக முடிஞ்சு போச்சு அந்த கதையும். ஏற்கனவே கர்நாடகா இப்போ மேகதாட்டான காவிரிக்கு குறுக்க நாங்கள் கட்டுவோம் சொல்லிட்டு இறங்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. புதியதாக கடந்த வாரத்தில் கொட்டு மழையில் விதிமுறைகள் எல்லாம் மீறி மத்திய அரசினுடைய தீர்ப்பாயம், நதிநீர் தீர்ப்பாயம்னு இருக்கக்கூடிய இந்த ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டெல்லாம் மீறி, பசுமை தீர்ப்பாயத்தினுடைய இதெல்லாம் இல்லாமல் கொட்டு மழையில் இரவு பகலாக கொண்டு நின்று அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அமராவதி நதிக்கு வரக்கூடிய அந்த ஆற்று, சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுற வேலையை தொடங்கியிருக்கு. இது எவ்வளோ பெரிய பிச்சம்! கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய முழு பகுதியும் ஒரு பாலைவன பிரதேசமாக போக போகுது. இப்போ இந்த 3 பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த தோழர் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்களா, தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பாலகிருஷ்ணன் அவர் அறிவிச்சிருக்கிறார்ல போராட்டம். இஸ்ரேலை கண்டித்து, காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. தமிழ்நாட்டுடைய வளங்கள் இங்கேருந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்குது. கேரளாவுக்கு டன் கணக்கில் ஒரு நாளைக்கு 100கணக்கான குவாரி மலையை சுரண்டி வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது தமிழ்நாட்டுடைய மண் வளம் இங்கே பாதிக்கப்படுதுன்னு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் குரல் கொடுக்கணும். என்ன சிலந்தி ஆற்றின் குறுக்கே நீ தமிழ்நாட்டினுடைய நீர் வரத்தினுடைய உரிமையை பறிக்கிறீங்க, நீர் ஆதாரத்தை பறிக்கிறீங்க, இது பாலைவன பகுதியாக மாறப்போகிறது அப்படின்னு கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம். கேரள கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு கண்டனத்தை கடுமையாக தெரிவாங்க, அறிக்கையோடு சரி. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்டு களத்தில் இறங்கி வேலை செய்து இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் எப்படி யாருக்காக இருக்கிறது நீங்கள்லாம் பார்க்கணும். இப்படியான பிரச்சனைகள் 3 பக்கமும் தண்ணி பிரச்சனை இருக்குது. இதுக்கான ஒரு வலுவான போராட்டம் கொந்தளிச்சு எழுந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவே இல்லை. கேட்டால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு தோழமை, நாங்களும் இங்கே தோழமைகள் சுட்டுகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்ற பேரில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேகதாட்டு அணை, சிவகுமார் சொல்றார், கர்நாடக துணை முதலமைச்சர், கர்நாடகம் முழுக்க சொல்லுது நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் தொடங்கிட்டாங்க. இங்கேயும் என்ன பிரச்சனைனாக்கா, காங்கிரஸ் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் எங்களுக்கு தோழமை கட்சி, இங்கே கூட்டணியில் இருக்கும், அதனால் பகை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்குன்னே இந்த போராட்டத்தை முன்னெடுக்காமல் இருக்குது மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. ஆந்திராவிலையும் அதே போல தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் யாருக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இப்படி ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை நீங்கள் இது வரைக்கும் எடுக்கலை. காசாவுக்கு எதிராக இஸ்ரேலை நாங்கள் கண்டிக்கிறோன்னு போகிறீங்களே, நீங்கள் யார் சாமி நீங்களாம் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? நீங்களாம் உண்மையிலே யாருக்கானவர்கள்? ஏன் இந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆகியிருக்குது? கழுதை தேஞ்சி கட்டெருந்த மாதிரி. இது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது. டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய சமீபத்தில் இந்த தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய இதில் அந்த காளியம்மாளும் சரி, அந்த பக்கம் கார்த்திகாவும் சரி, கம்யூனிஸ்ட்டுக்கு நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட் தொகுதி கீழ்ச்சி தொங்க விட்டு இந்த பகுதி முழுக்க இடத்த எடுத்து தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சி போராடாமல் போய் பதுங்கிட்டு இருந்தது. காளியம்மாலாம் அந்த பக்கத்தில் ஒட்டி மயிலாடுதுறை, அங்கேயும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாய மண் முழுக்க இந்த பகுதியெல்லாம் டெல்டா அந்த தண்ணி வராமல் போகிறதுக்கு காரணமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். அதை தூக்கி தோளில் சுமந்துட்டு ஓட்டு கேட்க வருது திமுக. இது எந்த விதத்தில் நியாயம்னா அம்பலப்படுத்தினாங்க. இங்கெல்லாம் இந்த விவசாயிகளோட விவசாயத்துக்கு கூட நின்று விவசாயத்தால் பெரிய அளவில் கட்சி வளர்ந்தது இந்த கட்சிங்க தான், கம்யூனிஸ்ட்டு. ஆனால் பெரிய அளவில் நீங்கள் போராடவில்லை, இறங்கவே இல்லை, கொடியை பிடிக்கல, கோஷம் பிடிக்கலன்னா நீங்கள் யாருக்கானவர்கள் அப்படின்னு கேள்வி வருகிறதா இல்லையா? இதுதான் காலப்போக்கில் இந்த கம்யூனிஸ்ட் யாருன்னு தன்னை அப்பப்போ அடையாளம் கட்டுது. உண்மையிலே இது மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக எல்லா விஷயத்துக்கும் போராடக்கூடிய கட்சி,
அப்படின்னு இருக்கிற இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமீப காலமாக இந்த மக்களுக்கான எந்த பிரச்சனையும் மிகப்பெரிய அளவில் போராட வரவில்லை. தமிழ்நாடு எல்லாம் ஒருங்கிணைந்தாலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ முன்னெடுக்கல. இப்போ தான் வந்து காசாவுக்காக வேண்டியும் பாலஸ்தீனருக்காக வேண்டியும் இஸ்ரேலை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இதுலேயும் திரும்பவும் சொல்லிடுறேன், இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தலைமையும் ஏன் தமிழ்நாட்டினுடைய இத்தனை பிரச்சனைகளும் முன்ன வரல, வீதிக்கு வரல, போராடல் என்ற கேள்வி இருக்கிறது. இது எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இதை தான் நம்ம வந்து விமர்சனமாக முன்ன வைக்கிறோம். இவர்கள் யாருக்கானவர்கள்? இதுதான் இதனுடைய தலையாய கேள்வி. பதில் சொல்வார்களான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.